வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த இணைய நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். ஒன்றும் இல்லா ஒன்று மிக அற்புதமான ஆழ்ந்த சிந்தனைக்கான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். வள்ளுவ பெருந்தகை எண் என்ப ஏன எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது மொழி இரண்டாவதாக வந்தது. இந்த மொழிக்கு மூலம் கணிதம் என்ற கணக்கு. எனவே எண் என்ப ஏனை எழுத்து என்ப என்று கணிதத்திற்கு உள்ள உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. எனவே மொழிக்கு மூலம் கணிதம், கணிதத்துக்கு மூலம் அதற்கு 4 அலகுகள் உண்டு என்று விஞ்ஞானம் தெரிவிக்கிறது. காலம், தூரம், பருமன், வேகம். இந்த விஞ்ஞான சரித்திரத்தை தொடர்ந்து வந்த ஐன்ஸ்டைன், இது 4 அல்ல, இதற்கு மூலம் 2, அது பருமன், வேகம். அவருடைய இறுதி கட்டத்தில் தன்னுடைய கருத்தையே திருத்தி அமைத்தார். அது 2ஆக இருக்க முடியாது, ஒன்றாகத்தான் இருக்கணும். அந்த ஒன்று எது என்று என்னால் அறிய இயலவில்லை என்றார். அவருக்கு பிறகு வந்த விஞ்ஞானி அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அந்த ஒன்று என்பது சுத்த வெளி, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்றும் கிராவிட்டி என்றும் விஞ்ஞானம் குறிப்பிடுகின்ற அந்த சுத்த வெளிதான் அனைத்திற்கும் மூலமானது. அது ஒன்றா அல்லது ஒன்றும் இல்லாததா? ஒன்று என்றால் கணிதத்துக்கு உட்பட்டது, ஒன்றும் இல்லை என்றால் அனைத்திற்கும் மூலமானது. அப்போ மொழிக்கும் கணிதத்திற்கும் மூலமானது என்ற பொருள்தான் ஒன்றும் இல்லா ஒன்று. அது எப்படி? இப்போ ஒன்றை பின்னப்படுத்தி கொண்டே போனால் மிச்சம் என்ன? பூஜ்ஜியம் என்பது தவறான விடை. அது இன்ஃபினைட் என்று சொல்லலாம், முடிவில்லாதது என்று சொல்லலாம். அந்த முடிவில்லாத நிலையிலிருந்து மீண்டும் அதை சேர்த்து கொண்டே வந்தால் விளைவு என்ன? ஒன்றில் முடியும். அப்போ பூஜ்ஜியம் என்பது சுத்த வெளியை பொதுவாக நாம் குறிப்பிட்டாலும் அதை பூஜ்ஜியம் என்று சொல்ல இயலாது, ஒன்று என்றும் சொல்ல இயலாது. பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று என்ற அந்த தொடர்புக்கு இடைப்பட்ட ஒரு பின்னம். இதை மொழி அளவில் சொல்லுகின்ற போது உயிர், உயிர்மெய், மெய் என்று 3 வகை எழுத்துக்களை குறிப்பிடுகின்றோம். மா என்பது உயிர்மெய் எழுத்து. அதாவது ஆ என்ற உயிர் எழுத்து இருப்பதால் உச்சரிக்க முடிந்த இம் என்ற மெய் எழுத்து. சரிதானே? மா என்பது உயிர்மெய். அதாவது ஆ என்ற உயிர் எழுத்து அடக்கம் பெற்றிருப்பதால் உச்சரிக்க முடிந்த இம் என்ற மெய் எழுத்து. மா என்ற உயிர்மெய்க்குள்
இருக்கின்ற உயிர் என்ற புள்ளியை பிரித்து மா எழுத்துக்கு மேலே வைத்துவிட்டால் இம் என்ற மெய்யாகிவிடும். எனவே புள்ளி என்பது உயிர் என்பது இறைத்துகள் என்று பொருளாகிறது. இதற்கு மூலம் இறைநிலை என்ற சுத்த வெளி. இப்படி பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்ற போது அவற்றால் அறிவின் சிறப்பிலே பேதப்படுகிறோம். அறிவின் குறைபாடுள்ளவர்கள் ஒரு வகை கருத்துக்களை ஏற்பார்கள். அறிவின் வளர்ச்சியில் உள்ளவர்கள் பல நிலைகளில் பேதப்படுவார்கள். அப்போ எதை கற்றுக்கொண்டால் அனைத்தையும் கற்றதாக பொருள்படும்? ரமண மகர்ஷி சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்தபோது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இதில் ரெண்டு கருத்து இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்தபோது மக்கள் என்னை மகான் என்றார்கள். நாம் அறிந்து கொண்ட அனைத்தையும் ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே வந்தால் ஒரு கட்டத்தில் எல்லா நினைவுகளும் அற்ற நிலை, உணர்வற்ற நிலையை அடைகின்றோம். அப்படி அடைகின்ற போது நம்முடைய மூலம் எது, எங்கிருந்து வந்தோம் என்றால், நான் மட்டுமல்ல, எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்களே. அதை கண்ணதாசன் அழகாக சொல்வார். உங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு பதில் பாட்டாக வருது, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. இது கருவூரில் வளர்ந்து வந்தேன், தாயின் கருப்பையில் வளர்ந்து வந்து மண்ணூரில் விழுந்து விட்டேன். இப்படி ஒவ்வொன்றாக கழித்து கொண்டு வருகின்ற போது அனைத்து ஜீவன்களின் மூலம் ஒரு கருப்பை என்று அறிவுறுகிறது. அதற்கும் மூலம் என்று போகின்ற போது தெய்வத்திலிருந்து பரிணமித்ததே அனைத்தும் என்று தெளிவாகிறது. இதில் இன்னொரு கருத்து என்ன என்றால், நான் அறிந்ததை கழித்து விட்டேன், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்ற போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இது ஒரு கோணம். மறு கோணம் என்ன, அந்த ஆதி பரம்பொருளாகிய தெய்வத்திற்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது, அதற்குள் நானே அனைத்தும் ஆண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதெல்லாம் அந்த சுத்த வெளிக்கு தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது ஒன்றுமே தெரியாத அந்த இறைவனை, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்றிருக்கின்ற அந்த தெய்வத்தை நான் அகத்துணர்வாக அனுபவத்தில் பெற்ற போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இது ஒரு கோணம். எனவே அறிந்தவை அனைத்தும் மறக்கின்ற போது, ஒன்றும் தெரியாத இறைவனை உணர்கின்ற போது, அதுதான் அறிவின் முழுமை நிலை. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் தி யூனிவர்ஸ். அதை கண்ணதாசன் வேடிக்கை சொல்லுவார், ஆண்டவனே ஒரு அறகுறை ஆள், எதையாவது உருப்படியாக செய்துக்கிறானா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணம் மனிதன் அப்படிங்கிறார். இப்போ மனசு உருப்படியாக இருக்கிறான, அப்போ இந்த மனிதனை படைத்த இறைவன் அந்த வேலை ஒழுங்காக செய்யலையே இல்லையா என்று வேடிக்கை ஒரு கருத்தை சொல்லுவார். இப்போ நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே ஒழுங்கில்லை, அந்தந்த இடத்துக்கு அதாவது மாற்றம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது என்று ஒரு பொருளாகும்.
அதை கொஞ்சம் மாற்றி பாருங்க. எப்படி அந்த சுத்தவெளிக்கு ஒன்றுமே தெரியாது என்கின்றோமோ, அதேபோல் நத்திங் என்ற வார்த்தையும் ஒன்றும் இல்லை என்றுதான் பொருள். அப்போ ஒன்றும் இல்லாத அந்த சுத்தவெளி நத்திங். ஆனால் தட் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ். அந்த ஒன்றும் இல்லாத ஒன்று அனைத்து பிரபஞ்சத்தின் இயக்கங்களிலும் துல்லியமான பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற இயக்க ஒழுங்கோடு செயல்படுகிறது. ஒழுக்கம் இல்லாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் என்றால் மனிதன் மட்டுமே. அவனுக்குத்தான் அந்த சாமர்த்தியம் இருக்கு. ஒழுக்கத்தை போதித்து கொண்டே ஒழுக்கத்தை மீறுகின்ற சாமர்த்தியம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். ஸோ இப்படி மனிதனை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அந்த நத்திங் என்பது தான் ஒரு துல்லியமான செயல் விளைவாக வெளிப்படுகிறது. அது மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க பாருங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு என்கின்றார். இந்த உண்மையை, இந்த பிரபஞ்சத்தின் உண்மையை சித்தர் பெருமக்கள் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா என்றார். இந்த உடம்பு ஒரு பொய், காற்றடைத்த ஒரு பை மாதிரி. சில ஆன்மீக சிந்தனையாளர்கள் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. இருந்தும் இல்லாமல் இரு, இருந்தும் இல்லாமல் இரு. உடம்பு இருக்கணும், உயிர் இருக்கணும். ஆனால் மனசு இங்கே நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்ற ஆணவத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நான் அல்ல என்ற நினைவோடு மறக்காமல் இருக்கணும். அதை குறிப்பிடுவது இருந்தும் இல்லாமல் இரு. இதே கருத்தை பட்டினத்து அடிகள் சொல்லுவார். செத்தாரை போலே திரி. பிணத்துக்கு என்ன தெரியும்? சாய்ஞ்சிருக்கு ஒரு பிணம் படுத்து கிடக்குது. அது சுற்றிலும் ஏகப்பட்ட செல்வங்களை வைத்து இந்த உலகமே உனக்குத்தான் சொந்தம் என்று ஒரு சாசனத்தையும் வைத்தால் அத்தனை செல்வங்களுக்கும் அந்த பிணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புங்க? அதுபோல செத்தாரை போலே திரி. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்பார் இயேசுபிரான். இது அறியாத ஒரு நிலை. இந்த வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லை என்றால் அவர்களும் பிணம் போலதான். சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லையே என்பார் கண்ணதாசன். ஒரு சொல்லை உச்சரித்தால்தான் அதுக்குரிய கருத்து, அதுக்குரிய மதிப்பும் அவமதிப்பும். அந்த சொல்லை உச்சரிக்கவில்லை என்றால் அதுக்கு எந்த மதிப்பும் கொடுக்க முடியாது. தாயுமானவர் கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி, அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம் என்கிறார். இப்படி பல கருத்துக்கள் கேட்கின்ற போது மக்களுக்கு என்ன தெளிவுன்னா குழப்பம்தான் தெளிவு. ஒரு தெளிவான விடை கிடைக்காது, எல்லாம் குழப்பமாக தான் இருக்குது என்றதான் மக்கள் புரிந்து கொண்ட உண்மை. அப்போ இந்த குழப்பத்திலிருந்து எப்படி ஒரு தெளிவை பெறுவது? அதற்கு வழிகாட்டுகின்றார் வள்ளுவப்பெருந்தகை. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து சிந்தனை செய்து படிப்படியாக உயர்ந்து போ. எப்படி உயர்வது? சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய்.
என்ன பொருள் என்றால், மக்கள் இயற்கை வளங்களை சார்ந்து வாழ்கிறார்கள். சில ஜீவன்கள் மற்ற ஜீவன்களை சார்ந்து வாழ்கின்றன. அசைவம். இந்த பூமி சூரியனை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் இன்னொரு தாய்க்கோளை சார்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. அது பால்வெளி மண்டலத்தை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பால்வழி மண்டலம் பிரபஞ்சத்தை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சமோ சுத்த வெளியை சார்ந்து இயங்குகிறது. ஆனால் அந்த சுத்த வெளி எதையும் சார்ந்தது அல்ல. இந்த உண்மையை உணரும் திறம் வாய்ந்தது நம்முடைய பகுத்தறிவு. எனவே பரம்பரை நோயாக வந்த சார்பு வாழ்வை ஆராய்ந்து எதையும் சாராத தெய்வமே தானாகவும் வந்த சத்தியத்தை மதித்து இந்த அறிவு மடைமாற்றம் பெற்றால் இந்த புலன்பற்று, பொருள் பற்று, மக்கள் பற்று என்ற அனைத்து பற்றுகளும் தானாக அழிந்துவிடும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகின். எதை சார வேண்டும் என்றால் இந்த பற்றுகளை அல்ல, பற்றற்றான் பற்றினை. அதை பற்றுகின்ற போது மற்ற அழிந்து சார்தரா சார்தரு நோய், அந்த சார்ந்து வாழும் நோயிலிருந்து குணப்பட்டு விடலாம். இந்த கருத்தை கண்ணதாசன் சொல்வார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை மட்டுமே நம்பி வந்திருந்தால் தந்தை காலாவதியான பிறகு வாழ்க்கை இல்லை. ஆனால் உன் ஆத்மா தந்தையை சார்ந்து வரவில்லை. அது தன் மூலமாக பரம்பொருளை சார்ந்து வந்ததனால் இந்த உடல் அழிகின்ற வரைக்கும் வாழ்கிறது. நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? இந்த கேள்விக்கு பதில் இறைவனை நம்பி வந்தது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வசதிகளை சார்ந்தே வாழ்வது சார்தர் நோய். வேறு எதையும் சார்ந்து நிற்காது இறைவனையே சார்ந்து வாழும் பக்குவத்தை பெறும் பொழுது தேவைகள் அனைத்தையும் இறைவனே கொடுத்து விடுகின்றான். அதை கவிஞர் வாழ அழகாக சொன்னார் பாருங்க. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எனவே இயற்கை என்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா. எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா என்றார் ஆலங்குடி சோமு. அப்போ அந்த இயற்கை அனைத்தையும் அழித்து நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அந்த இயற்கை என்பது என்ன? இந்த பூமியில் உள்ள வளங்கள் மட்டும்தான் இயற்கையா என்றால், பகவத்கீதையில் ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. வினை வினை தலைமை வினை பயன். செயலுக்கு உள்ள பலன், அதை நிச்சயிக்கின்ற ஒரு தலைமை. வினை வினை தலைமை வினை பயன். இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் செய்விக்கிறது. இப்போ இறைவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் பாருங்க, அதுக்கு சாட்சி பகவத்கீதை. இறைவன் இவற்றை உலகுக்கு உண்டு பண்ணவில்லை. அவனுக்கும் நம்ம பிழைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. பிறகு எது நிச்சயிக்கிறது என்றால் இயற்கையே இங்கனம் செய்விக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்துடும்.
அப்போ இறைவன் வேறு, இயற்கை வேறா? வேறு வேறு தான். அப்போ இயற்கை என்பது என்ன என்றால், இந்த பிரபஞ்சம் என்ற சம்ஸ்கிருத சொல். அதற்கு முன் இந்த பிரபஞ்சத்திற்கு இயற்கை என்றுதான் தமிழ் வார்த்தை. யூனிவர்ஸ் என்பது ஆங்கில வார்த்தை. அந்த இயற்கையின் பொருள் என்ன? அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, பிரபஞ்சம். அப்போ இயல்புக்கம் என்பது என்ன? அது எப்போது தோன்றியது என்றால், ஆதி பரம்பொருளாகிய சுத்தவெளி, அவருடைய இயல்பு என்ன? அது பூஜ்ஜியம் அல்ல, அது வெறும் இருப்பு மட்டுமே அல்ல, இருப்பு ஆற்றல் என்றார் மகரிஷி. ஸ்டாக் ஃபோர்ஸ். அப்போ இருப்பு ஆற்றல் எது என்றால், அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அந்த தஞ்சிருக்க ஆற்றல் இருந்ததுனால்தான் அது பூஜ்ஜியம் அல்ல, அங்கே இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் எழுச்சி பெற்ற சனத்தில் ஏற்பட்ட விளைவுதான் இறைத்துகள். அப்போ இருப்பின் ஆற்றல் எழுச்சி பெற்று பின்னப்பட்டதால் அந்த துகளுடைய வேகம் நேராக போகணும், ஆனால் போக முடியல. அப்போ வேகம் எழுச்சி பெற்று விட்டது, ஆனால் அசைவதற்கான இடம் இல்லை. அப்போ என்னாச்சு? அந்த வேகத்தை தனக்குள்ளாகவே சுழல் அலையாக மாற்றிக்கொண்டது. அப்போ சுற்றி இருக்கின்ற சுத்தவெளி அழுத்தத்தின் காரணமாக பின்னப்பட்ட துகள் அந்த ஆற்றின் விளைவாக இயங்கியே தீர வேண்டும். ஆனால் நேர் பயணம் சாத்தியமில்லை, எனவே சுழலாக மாற்றிக்கொண்டது. இதுதான் இயல்போக்கம். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்து கொள்ளுகின்ற அறிவின் சிறப்பு இயல்போக்கம். அதே இயல்போக்க விதியின் காரணமாகத்தான் இறைத்துகள்கள் குவிந்து மின் அணுவாக மாற்றம் பெறுகின்றன, எலக்ட்ரான். அதே நீதில் தேய்ந்து புரோட்டான் நியூட்ரான் ஆகி மீண்டும் தேய குவார்ட்ஸ் என்ற நுண்துகளாகி, பிறகு காட் பார்ட்டிகள் என்ற துகளாகி அது பிரபஞ்சத்தை கடந்து அப்பால் சென்று விடுகிறது. எனவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்கின்ற அனைத்தும் இயற்கை என்ற சொல் குறிப்பிடுகிறது. எனவே இயல்போக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இந்த இயற்கை, பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இதற்கு மூலப்பொருள் அந்த சுத்தவெளி. அந்த தெய்வத்தை அறிவது எப்படி? அறிந்தவர் எத்தனை பேர்? அறிந்தவர்கள் சொல்லிய கருத்தை அறியாதவர்கள் கையில் எடுத்தால் விளைவு என்ன? அதுதான் இன்றைய உலகம். மதிவாதிகள் சொன்ன உண்மைகளை மதவாதிகள் கையில் தொட்டதால் தத்துவம் தரம் இழந்தது. அப்போ மனிதனை தெய்வமாக உயர்த்து வந்த மதங்கள் சாதித்தது என்ன என்றால், தெய்வத்தை மனிதனாக்கியது. இது வீழ்ச்சி என்பது கூட இந்த சனம் வரைக்கும் உலகுக்கு எட்டவில்லை. மதத்தின் நோக்கம் மனிதனை தெய்வமாக்குவது, மதத்தின் சாதனை தெய்வத்தை மனிதனாக்கியது. இது வெற்றியா வீழ்ச்சியா என்று சிந்திப்பதற்கு கூட இந்த சனம் வரைக்கும் இங்கு ஆள் இல்லை. விளைவு என்ன என்பதை வள்ளுவப்பெருந்தகை சொல்றார். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவார். ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்தி குழப்போதில்
சிறப்பான ஆள் வந்து வலுப்பெருந்தகை தான். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இந்த 7 வார்த்தைகளை மாற்றி அமைத்தால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு 4 வார்த்தைகள். 1 காணாதான் கண்டானாம் தான் காணான், இந்த 3 வார்த்தை இன்னொன்று. காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு. புரியுதுங்களா? இதுக்கு நமக்கு பயன்பாட்டிலேயே ஒரு பழமொழி உண்டு. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். சுத்தவிலிருந்து வெளிப்பட்டவன் விண்டவன், அதை பார்க்கல. கண்டவர் விண்டிலர், அந்த சுத்தவெளியை அறிந்தவர்கள் அந்த பேரின்பத்திலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. மேலும் தான் கண்ட சத்தியத்தை உணர்ந்தவாறு சொல்ல முடியவில்லை. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள் இவை அனைத்தும் வாயில போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகிவிட்டன. காரணம், இவற்றை வியாக்கியானம் செய்யாதவர்களே இல்லை. பல பேருடைய வாயில இதை உச்சரிக்கப்பட்டதனால் இந்த தத்துவங்கள் அனைத்தும் எச்சில் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மேலும் தொடர்ந்து சொல்றாரு, ஆனால் ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. காரணம், அதை உணர்ந்தவாறு சொல்ல இயலாது என்றார். இவருக்கு சாட்சியாக திருமூலர் சொல்றாரு, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். விக்கிரகங்களை பார்த்து இதுதான் தெய்வம் என்று நம்புகிறீர்களே, அறியாமையில் இருக்கின்ற மக்களே. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள். விக்கிரத்தை பார்க்கலாம், விக்கிரத்து மூலத்தை எப்படி பார்ப்பது? அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம், பரமானந்தம். அப்போ சொல்ல முடியலன்னு பரமஹம்சர் சொல்றாரு, அகத்தில் கண் கொண்டு பார் என்று மூலர் சொல்றாரு. எப்படி பார்ப்பது? விளக்க முடியாததை, விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியத்தை விளக்கி சொன்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. புரியாத ஒன்றை அறிவது எப்படி? அந்த திருமந்திரத்தின் அடுத்த 2 வரிகள் நெத்தியடியான தீர்ப்பை சொல்கிறார் திருமூலர். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. குடும்பத்தில் திருமணத்திற்கு உள்ள பெண் பிள்ளை இருப்பாங்க. அந்த பெண் குழந்தைக்கு பெற்ற தாய், நான் என் கணவனோடு இப்படியெல்லாம் சுகங்களை துய்த்தேன் என்று விளக்கி சொல்ல முடியுமா? சாத்தியமில்லை. ஆனால் அந்த மகளுக்கு மனம் முடிந்து இல்லற வாழ்வை தொடங்குகின்ற போது தன் கணவனோடு தாய் பெற்ற அதே சுகத்தை பெறுகிறாளா இல்லையா? அது மாதிரி முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. அப்போ 2 பேரும் அனுபவத்தில் உணர வேண்டுமே தவிர விலக்கி சொல்ல முடியாது. மகரிஷி சொல்லுவாங்க, கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. எப்படி? இப்போ காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு.
இதில் பார்க்காத ஒன்றை பார்த்தது போல சொல்கின்ற போது கருத்து பேதம் வந்துவிடும். ஆனால் அதற்கு மாறாக தான் அனுபவத்தில் பெற்றுவிட்டால் எந்த குழப்பமும் இல்லை. அப்போது விண்டவர் கண்டிலர் என்பது தான் காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு. அதாவது இறைவனை அனுபவத்தில் உணராமல் தான் கண்டது போல் கபட நாடு ஆடுகின்ற போலி சாமியார் சொல்வதை நம்பி பக்தர்கள் குழியில் விடுகிறார்கள். ஒரு கருத்து. காணாதான் கண்டானாம் தான் காணான். தான் காணான் என்றால் தன்னை அறிந்து கொள்ள இயலாதவன். யார்? இறைநிலை தானே. பிரபஞ்சம் ஒன்று இருப்பதே தெரியாமல் இருக்கிறது யார்? இறைவன் தான். எனவே தான் காணான் என்றால் இறைவன். அப்போ உடலே நான் என்று இருந்த வரை இறைவனை காணாதவன் காணாதான் மனுஷன். உடல் கடந்து பிரபஞ்சத்தோடு கலந்த நிலையில் கண்டானாம், அகக்காட்சியாக காண்கின்றான் இந்த பக்தன். யாரை? இறைவனில் தன்னையும் தன்னில் இறைவனையும் உணர்கின்றான். தான் காணாத தன்னை அறிய முடியாத தெய்வத்தை அறிகின்ற சிறப்பு எங்கே இருக்கிறது? மனிதனுக்குத்தான் உண்டு. எனவே தன்னைத்தான் கண்டுகொள்ள முடியாத இறைவனை ஜீவாத்மாவான் மனிதனின் பகுத்தறிவு மனமொடுங்கி அறிவாகி பரமாத்மாவான தெய்வத்தின் பேரறிவே பின்னப்பட்டு தானும் ஆனதை கண்டுகொண்ட சிறப்பு. அதே மாதிரி அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியக்கம் அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான், இரண்டும் ஒன்றை என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். பகுத்தறிவில் சாத்தியமில்லை. சிற்றறிவில் பற்றறிவில் கற்றறிவில் சாத்தியம் இல்லை. எப்போ சாத்தியமாச்சு? பேரறிவோடு லயமானதால் சாத்தியமாச்சு. கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். இதை கண்ணசன் சொல்றாரு பாருங்க. காற்று மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறிபவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒன்றே, அந்த பரம்பொருளே. இப்படி அந்த சுத்த வெளியாகிய அந்த சிவப்பொருளே தான் அனைத்துமாக மாற்றம் பெறுகிறது. அதை மகிழ்ச்சியுடைய ஒரு கவிதை சொல்ற பாருங்க. ஆதி எனும் பூரணத்தில் அமைந்த தன்மை அறிவாம், அவ்வறிவே முற்றறிவாம், ஆதி மௌனமாகும் ஓதிடுவேன், அவ்வறிவே ஓங்கி எழும் நிலையில் உண்டான மாறுதலே உயிர் என்ற விண்ணாம், சோதிக்க இயலா அச்சூட்சுமம் ஆம் விண்ணோ, சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்காகும், நீதியான அவ்வியக்கம் சுழல் விரைவு கொண்ட நியதியதே பருமன் வேகம் காலம் தூரமாச்சு. அதாவது ஆதி எனும் பூரணத்தில் அமைந்த தன்மை அறிவாம், அவ்வறிவே முற்றறிவாம், ஆதி மௌனமாகும். இப்போ முற்றறிவுக்கும் மௌனத்துக்கு என்ன பேதம்? ஆதியில் அது மௌனமாக இருக்கிறது, எழுச்சி பெறுகின்ற போது அறிவு வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பட்ட அறிவே ஆற்றலாய் இயங்கியதால் அந்த ஆற்றலுக்குள் அறிவின் தன்மை இயக்க ஒழுங்காக செயல்படுகிறது. எனவே அறிவு என்பது இயக்க ஒழுங்கு. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன்
இன் எவ்ரிதிங் எவ்ரி மோஷன் அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். அதான் அறிவு. அப்போது அந்த ஆதி என்ற மௌனத்தில் எழுச்சி பெறுகின்ற போது அறிவு எழுச்சி பெற்று ஆற்றலாக விரிவு பெறுகிறது. ஓதிடுவேன் அவ்வறிவே ஓங்கி எழும் நிலையில், எழுச்சி பெற்று விரிந்த நிலையில் உண்டான மாறுதலே உயிர் என்ற விண்ணாம். இறைத்துகளாகி அவை குவிந்து விண்ணாக மாறியது. சோதிக்க இயலா அச்சூட்சுமம். அது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்க? சோதிக்க இயலா அசூட்சுமம் ஆம் விண்ணோ. அதாவது இந்த கவி எழுதப்பட்ட காலம் விஞ்ஞானத்தினுடைய அறிவுக்கும் முன்பு. இந்த உண்மையை விஞ்ஞானம் வெளிப்படுத்திய காலமும் ஏப்ரல் 2013. சாமிஜி 2006 நிறைய பெற்றார். அதுக்கு முன்பு எழுதப்பட்ட கவி, இதன் பிறகு சொல்லப்பட்ட விளக்கம். சாமி சொன்னாங்க, இறைத்துகள்தான் விஞ்ஞானத்தால் எட்டக்கூடிய கடைசி நிலை என்றாலும் இறைத்துகளை விஞ்ஞானத்தால் அறிய முடியாது. இறைத்துகளையே அறிய முடியாத போது இறைவனை எப்படி அறியும்? எனவே இறை நிலையும் இறை துகளும் மெய்ஞானத்திற்கு மட்டுமே உரித்தானது. விஞ்ஞானத்தால் அது எந்த காலத்தும் எட்ட முடியாது. அந்த கருத்தை 2013 விஞ்ஞானம் சொல்கிறது. காட் பார்ட்டிகிள்ஸ் cannot be seen, cannot be measured. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது போன பாதை ஒரு கரும்புகையை ஏற்படுத்தியது. அவ்வளோதான் கண்டோம். அப்போ மிக நுட்பமான அதிநவீன கருவிகளை கொண்டு அளந்த போது கூட அந்த துகள் வெளிப்பட்டது என்ற விளைவை ஒரு கரும்புகையாக கண்டதே தவிர வெளிப்பட்டது என்ன, அது எங்கே போச்சு, இதை காண முடியவில்லை என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. எனவே சோதிக்க இயலா அசூட்சுமமாம் விண்ணோ சுடர் என்ற அறிவினது இயக்க ஒழுங்காகும். அறிவின் இயக்க ஒழுங்கால் இயங்குகின்ற தோற்றம். நீதியான அவ்வியக்கம் சுழல் விரைவு கொண்ட நியத்தியத்தை பருமன் வேகம் காலம் தூரமாச்சு. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திலேயும் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற முப்பரிமாணத்தில் செயல்படுவதனால் நீதியான அவ்வியக்கம். சுழல் விரைவு கொண்ட நீதியினால் வெளிப்பட்டதே பருமன் வேகம். இறைத்துகளுக்கு பருமன் உண்டு, வேகம் உண்டு. காலமும் தூரமும் எங்கே வந்தது? இறைத்துகள்கள் குவிந்து விண்ணான போதுதான் தூரம் வந்தது, பிறகு காலம் வந்தது. எனவே இறைத்துகளில் பருமன் வேகம், விண்களில் பருமன் வேகம் காலம் தூரமாச்சு. சரி, இன்னொரு கவியில் ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இவ்வேக நிலையதனை விதி என்கின்றார்கள். அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உழைவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். அந்த சுத்தவெளிதான் அது ஒன்றுமில்லா ஒன்று. அப்படி ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி, அது பூஜ்ஜியம் அல்ல, ஒன்றுமல்ல, இடைப்பட்ட பின்னம். அதுக்கு காரணம் அது இருப்பு அல்ல, இருக்க சக்தி. அப்போ ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில். ஒளி சப்தம்,
வெளிச்சம், சுவை, மனம். அப்போ 4 பூதங்களுக்கும் மூலப்பொருள் அணு என்ற முதல் பௌதம். அணு கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றமாகும். இதை விஞ்ஞானம் சொல்கிறது சேஞ்ச் அலோன் பர்மனன்ட் இன் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் மாற்றமே நிலையானது. அந்த கருத்தை மரிசு சொல்கிறாங்க, என்றென்றும் மாறுபடா மாற்றம். மாறுபடாது எது? மாற்றம் மாறுபடாது. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட். இவ்வேக நிலை அதனை விதி என்கின்றார்கள். ஒவ்வொரு பொருளிலேயும் தோற்றத்திலேயும் விண் கூட்டாக இருப்பதனால் இவ்வேக நிலை அதனை விதி என்கிறார்கள். வேகம் மட்டுமா இருக்குது? அந்த வேகத்துக்கு விளைவு காந்தம் அல்லவா? காந்தத்தின் தன்மை வெளிப்படுவதனால் ஒவ்வொன்றிலேயும் இயக்க விதி அமைகிறது. அப்போ விதி என்ற லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம், ஒவ்வொரு இயக்கத்திலேயும் அந்த தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற சீர்மை அகலாது செயல்படும். விதி மீறப்படுவதே இல்லை பிரபஞ்சத்தில். அதே விதி நமக்குள்ளும் இருக்கிறது. எப்படி என்றால், இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 98.4 டிகிரி F சூடு இருக்கணும். 120க்கு 80 இரத்த அழுத்தம் இருக்கணும். இது இயற்கை விதி. இந்த விதி மாறினால் மிகினும் குறையினும் நோய் செய்யும். நூலோர் வலி முதலாய் எண்ணிய 3. அப்போது இந்த உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கான விதி இயற்கை நிச்சயித்தது. அது 98.4 டிகிரி F, 120க்கு 80 BP. இது மாறுவதற்கும் மனிதன் பல இன்பத் துன்பங்களை சந்திப்பதற்கும் காரணியானது என்ன என்றால், அது விதியின் விளைவு மட்டுமல்ல, அது வினையின் விளைவு. அப்போ வினையின் விளைவு என்பது ஜீவன்களில், விதியின் விளைவு என்பது பிரபஞ்சத்திலும், ஜீவன்களின் உடல் பௌதிகத்திலும். அப்போ 5 ஜீவங்கள் வரைக்கும் இந்த விதி துல்லியமாக செயல்படும். மனிதனிடத்திலேயும் அந்த உடல் வெப்பமும் இரத்த அழுத்தமும் விதியின் கட்டுப்பாட்டுகள் இருக்கும். அப்போ செயலுக்கு தக்க விளைவு என்பது நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் இயக்க சீர்மைகளால் பெறுகின்ற அனுபவங்களில் பேதங்களே. அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம். இந்த பரிணாமம் எப்போ நிகழ்ந்தது என்று காலத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அன்றன்று அப்பப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் ஜீவன்களாக மலர்ச்சி பெற்றது. ஏன்னா பஞ்சபூதங்களில் அறிவு அறிகின்ற சிறப்பை பெறவில்லை, இயக்க சிறப்பை மட்டுமே பெற்றதே தவிர இயக்கத்தின் விளைவு என்னது என்று அறிகின்ற சிறப்பை சுத்தவெளி முதல் பஞ்சபூதங்கள் வரை பெறவில்லை. அதை பெறுகின்ற எழுச்சி தான், அறிவின் எழுச்சி தான் ஜீவன்கள். அப்போ லிவிங் பீயிங்ஸ் வித் சென்சிங் ஃபேக்கல்ட்டி. அந்த அறிகின்ற திறம் அறிவின் சிறப்பு, அறிவின் வெளிப்பாடு. அப்போ எந்தெந்த வகையில் ஜீவன்கள் வாழ்கின்றன என்றால், நின்று, ஊர்ந்து, இது நிலத்தில் வாழ்கின்ற ஜீவராசிகள். நீந்தி, நீரில் வாழ்கின்ற ஜீவராசிகள். பறந்து, ஆகாயத்தில் வாழ்கின்ற ஜீவராசிகள். அப்போது நின்று, நீந்தி, ஊர்ந்து, பறந்து, உழைவி, ஆய்ந்து நினைந்து ரசிக்கும். ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் சிறப்பு பகுத்தறிவு. எதையும் நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற, பகுத்து ஆராய்கின்ற சிறப்பு, அதை நினைவில் கொண்டு ரசிக்கின்ற சிறப்பும் உடையது பகுத்தறிவு. அது மதி என்று பேர்.
எனவே ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். அடுத்து இன்னொரு கவியில, ஆன்மாவே கடவுள் என்று ஆய்ந்து கண்டால் அது உயிராய் எங்குமாய் அனைத்துமாகி நான் என்ற தத்துவமாய் நிறைந்திருக்க நற்சீவன் போவதெங்கே மரணமானால்? ஊன் உடலில் ஓடுகின்ற சுவாசரத்த ஓட்டமது நின்றதல்லால் வேறு என்ன? ஏன் எங்கே எப்படி உலகம் மீது இறந்தவர்கள் பிறப்பார்கள் எண்ணிப்பார். இப்போ ஒவ்வொரு கவியும் வரிசையாக பார்த்துட்ருக்குறோம். அந்த இறுதியில் தான் ஒன்றுமில்லா ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆன்மாவே கடவுள் என்று ஆய்ந்து கண்டால், இப்போது நமது ஜீவாத்மாவுக்குள்ள அந்த அமைப்பை விஞ்ஞானபூர்வமாக சிந்தனை செய்து பாருங்க. மத்தியில் சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவு அதே தூய்மைத்தன்மையோடு இருக்கும். எந்த இயக்கத்திலும் தோற்றத்திலும் மாசுபடாத தெய்வீகம் மையத்தில் இருக்கின்ற இருப்பு. அந்த இருப்பின் ஆற்றல் எழுச்சி பெற்று சுழகின்ற போது 3 அலைச்சுழல் வரை இறைத்துகள் நிலை, 4 to 7 வரை விண் இயக்க நிலை, 8 முதல் 13 வரை பரமாத்மா இயக்க நிலை, 14 முதல் 40 வரை ஜீவாத்மாவின் அனுபவ நிலை. அப்போது ஆன்மாவே கடவுள் என்று அறிந்து கொண்டால், இந்த ஜீவாத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு மூலம் விண், விண்ணுக்கு மூலம் இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலம் சுத்தவெளி, எல்லாம் நம்மகிட்ட இருக்க. எனவே ஆத்மாவே கடவுள் என்று ஆய்ந்து கண்டால் அது உயிராய் இருக்கு நம்மகிட்ட, எங்குமாய், எனக்குள்ள மட்டுமா 700 கோடி மனிதர்கள், 72 லட்சம் ஜீவ இனங்கள், அவற்றில் பல கோடான கோடி ஜீவர்கள், இதை கடந்து இந்த பிரபஞ்சம். எனவே எங்குமாய் அனைத்துமாகி, அதுவேதான் அனைத்துமாகி நான் என்ற தத்துவமாய் நிறைந்திருக்க. அப்போ முழுமை நிலையில் பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்சம் என்ற அனைத்தும் உள்ளடங்கிய இயக்கமாகும் அதுவே நான் என்ற தத்துவமாய் நிறைந்திருக்க. இப்போ நான் என்ற தத்துவத்தில் சிக்கிக்கின்ற போது நான் வேறு, மற்ற மனிதர்கள் வேறு, பிரபஞ்சம் வேறு, தெய்வம் வேறு, அனைத்தும் பிரித்து பிரித்து பார்ப்பது துவைத்தம். எல்லாம் வேறு வேறு தான். மூலம் என்ன? இவை எல்லாம் அன்றன்று அவ்வப்போ தோன்றிய தோற்றங்கள். தோற்றத்திற்கு முன் இருந்த பிரிமார்டியல் ஸ்டேட் என்ன? ஆதிநிலை என்ன? அது சுத்தவெளி. எனவே அந்த சுத்தவெளி தான் அனைத்துமாக இருக்கிறது. இந்த அனைத்தும் இயங்கி முடிந்தால் மீண்டும் சுத்தவெளியாக முடிகிறது. இது விசிஷ்டாத்வைதம். அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற அறிவின் தெளிவு அத்வைதம். எனவே நான் என்ற தத்துவமாய் நிறைந்திருக்க நற்சீவன் போவதெங்கே மரணமானால்? பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து போகின்ற வாழ்க்கை. இந்த பயணத்தில் முடிந்த பிறகு இந்த ஆன்மா போவதெங்கே? ஊன் உடலில் ஓடுகின்ற சுவாச இரத்த ஓட்டமது நின்றதல்லால் வேறு என்ன? இந்த உடம்புல வெப்பமும் இரத்த ஓட்டமும் சுவாசமும் நிகழ்கின்ற வரைக்கும் நம்ம இருக்கிறோம் என்பதில் யாருக்கும் ஐயம் இல்லையே. சுவாசம் நின்று போகுது, சூடு குறைந்து போகிறது, இரத்தம் உறைந்து போகிறது,
அப்போ செத்து போயிட்டோன்றோம். அப்போது இந்த ஊன் உடலில் ஓடுகின்ற சுவாச இரத்த ஓட்டம் அது நின்றதல்லால் வேறு என்ன? ஏன், எங்கே, எப்படி இவ்வுலகம் மீது இறந்தவர்கள் பிறப்பார்கள் என்று எண்ணிப்பார். இந்த உலகத்தில் உடம்பு தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்து பிரசவித்தது. பிறகு தாய்ப்பாலிலே தொடங்கி பல உணவுகளை உண்டு வாழ்ந்தது. ஒரு கட்டத்தில் முதிர்ந்து தளர்ந்து முடிந்து போகிறது. முடிந்ததும் சிதைந்து காணாமல் போகிறது. இப்போ என்ன நடந்தது இங்கே? கண்ணதாசன் அழகா சொல்வார், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான் இறைவன் என்றொரு கவிஞன். அப்போ இங்கே பிறந்தது இங்கேயே வளர்ந்து வாழ்ந்து முடிந்து போகிறது. அதனால் பூமியின் இடையில் மாற்றமில்லை. எனவே ஒரு ஜீவன் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் ஒரு மாற்றமே தவிர இங்கே இருப்பது எது? அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டுகிறோம், சாரம் போட்டு போட்டு கட்டிகிட்டே வர்றோம். இப்போ கட்டிடம் நிரந்தரமா சாரம் நிரந்தரமா? கட்டிடம்தான். அப்போ சாரம் இல்லாமல் கட்டிக்கோ, சாத்தியமில்லையே. அது மாதிரி எப்படி நிரந்தரமான கட்டிடத்திற்கு தற்காலிகமான சாரம் இல்லாமல் முடியாதோ, அதேபோல் நிரந்தரமான ஆத்மாவை அறிவதற்கு தற்காலிகமான உடம்பு இல்லாமல் முடியாது. அப்போ உடம்பை அறிந்து உடம்புக்கு மூலம் ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா, அது என்றைக்கும் அழிவதில்லை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று அந்த நிரந்தரமான ஆத்மாதான் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது வந்தது. அடுத்த கவியை சொல்லி முடிப்போம். அத்வைத நிலை அறிந்தால் அவனே என்றும் அணுமுதலாய் அண்டங்களாகி எல்லா தத்துவங்களாகி பல கோடி தரமான உயிரினங்களாகி வாழ்ந்தும் செத்து முடிந்தும் பின்னும் இதே இயல்பாய் சிவனாயும் சிவர்களுமாகி நிற்கும் இம்முறையில் ஒருவனுக்கே எண்ணிறந்த பிறப்பு இறப்பு எனில் அது ஏற்கலாகும். இப்போ ஏற்கனவே சொன்ன கருத்து சொல்லிட்டார். இம்முறையில் ஒருவனுக்கே எண்ணிறந்த இறப்பு பிறப்பினில் அது ஏற்கலாகும். அந்த ஒருவன் யார்? அவன்தான் இறைவன். அப்போ இறைவனே அனைத்துமாகி நான் என்ற ஆத்மாவாகி வாழ்ந்து முடிந்த பிறகு இந்த ஆத்மா மீண்டும் இந்த வான்காந்த களத்தில் கலந்து ஒரு கட்டத்தில் பரம்பொருளோடு இணைந்து விடுகின்றது. எனவே எல்லாமே ஒரு தரமாற்றம், ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஒன்றும் இல்லாத ஒன்று சுத்தவெளி, ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை. இதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்பது தெளிவாகும். அந்த தெளிவு வாழ்வில் உடல் நலத்தையும் மன வளத்தையும் உறவு நட்பு வளத்தையும் ஆத்ம திருப்தியையும் பிரம்ம ஞானத்தையும் அளிக்கும். அந்த சிறப்பை அளித்த குருபிரானை நன்றி பாராட்டி அவர் தந்த பயிற்சிகளை சிரத்தையோடு அனுதினமும் தொடர்ந்து செய்து நாமும் இந்த வாழ்வை பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.